கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது மேன்மையான வழி. ஏசாயா 1ஆம் அதிகாரத்திலே 16-17 நான் வாசிக்கிறேன். சுருக்கமாக, உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரிகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு ஓயுங்கள், நன்மை செய்ய படியுங்கள். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, நம்மிடத்திலே மடமையானது களியாட்டம் மீது உள்ள ஆசைகள், பாவம் நிறைந்த பழக்க வழக்கங்கள் ஆத்மாவையும் சரீரத்தையும் குணத்தையும் கெடுத்துக் கொண்டிருக்கின்றன. இந்த உலகத்தில் முழுவதும் தீயொழுக்கம் எனப்படும் புழுநோய்களால் நிறைந்திருக்கிறது. சாவிற்கு ஏதுவான தீயொழுக்கம் எனப்படும் மலேரியா ஜுரம் ஆயிரம் மக்களை அழிந்து கொண்டிருந்தது. அநேகர் பாவத்தில் மூழ்கி இருந்தார்கள். அநேகர் கடும் துயரத்தை அனுபவித்தார்கள். துன்பம் இல்லாமை, அவிவிசுவாசம், நம்பிக்கை, இப்படி நம்பிக்கையின்மை போன்ற காரியங்களை நெருக்கப்படுகிறார்கள். உடலிலும் ஆத்துமாவிலும் வகையான ஒவ்வொரு வியாதிகளிலும் துன்பமடைகிறார்கள். தங்களது துன்பத்திலிருந்து விடுதலையும் ஆறுதலையும் பெற இயங்குகிறார்கள். ஆனால் சாத்தான் அழிவிற்கும் மரணத்திற்கும் இழுத்து சென்று பலவிதமான இச்சைகளின் சிற்றின்பங்களையும் நாடி தேடியும் அலைகளையும் அவர்களை சோதிக்கிறான். அவர்கள் வாயில் இருக்கும் பொழுதே சாம்பலாகி போகத்தக்கதான சோதனையின் கனியை அவர்களுக்கு வழங்குகிறான். எனவே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, உலகத்தின் ஒரு பயங்கரமான நிலை பற்றிய ஒரு சித்திரம், அந்த ஒழுக்கக்கேடான அநேக பிரச்சனைகளை நம்முடைய நெருங்கி வருகிறது. இப்படிப்பட்ட இழிந்து போன இச்சையான காமவெறி இந்த கடைசி நாட்களில் காணப்படுகின்றன. ஒரு தனிப்பட்ட மிக முக்கியமான பாவமாகும். ஒழுக்கக்கேடானது அதன் சிந்தையை அருவருப்பான நம்முடைய கடைசி நாட்களிலே உயர்த்தியிருப்பது போன்று ஒருபொழுதும் துணிகரமான அக்கிரமானது அவிசுவாசத்திலேயே கேலி செய்வதும் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் எங்கேனும் காணப்படுகிறது. காரியம் இப்படி இருக்குமானால் இப்படிதான் காணப்படும். ஆனால் காரியம் அப்படி அல்ல. கிறிஸ்துவின் மார்க்கத்தில் இருப்பவர்கள் என்று கூறிக்கொள்பவர்கள் ஆகிய அநேக வாலிப பிள்ளைகள், ஆண்கள் பெண்களும் இத்தகைய பாவத்தில் இருக்கிறார்களே. அவரது வருகையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய சிலர் சாத்தானை விட எந்த விதத்திலும் அந்த வருகையின் சம்பவத்திற்காக ஆயத்தமாக இல்லை. சாத்தான் அங்கே எவ்வளவு சீக்கிரமாக அவனுடைய வேலை செய்து கொண்டிருக்கிறான். இத்தகைய அருவருப்பிலிருந்து தங்களை தாங்களே கழுவிக்கொள்ளவில்லை. நீங்கள் நீண்ட காலமாக இச்சைக்கு அடிமைப்பட்டு சேவை செய்திருக்கிறீர்களா? அவளது இந்த காரியமானது இயல்பான தன்மையை மாறிவிட்டது. அவளது சிந்தனைகள் தூய்மை கெட்டு போய்விட்டது. அவளுடைய எண்ணங்களில் படைப்பு திறனே கீழடைந்து விட்டது. எப்படி எனில், நயகரா அருவியின் ஒரு போக்கை மாற்றி திரும்பவும் அருவிக்கு மேற்றிசையில் கொட்டை செய்வது எவ்வளவு கடினமோ அதே போன்று இப்படிப்பட்டவர்களின் உள்ளங்களை ஒரு பரிசுத்தமான தூய்மையான காரியங்கள் மீது நாட்டம் கொள்ள செய்வது அவ்வளவு கடினமான காரியமாகும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அவனது இச்சைகளை கட்டுப்படுத்தி கொள்கையினால் அடக்கி ஆளப்பட வேண்டும். சத்தியத்தை அறியாதவர்களாக தேவனுடைய வசனத்தில் காணப்படும் கொள்கைகள் அடக்கி ஆளப்பட மறுக்கிறார்கள். அதன் மத்தியிலே சிற்றிரும்ப வேட்கை, தூய்மை கேடு, விபச்சாரம், தீய செயல்கள், கொலைவெறி ஆகியவை அன்றாடம் காணப்படும். இந்த நிலை இருக்குமானால் தாங்கள் கிறிஸ்துவின் பின்னடையாளர் என்று சொல்லிக் கொள்கிற அநேக பிள்ளைகள் தேவனோடும் அவரது தூதரோடும் நெருக்கமாக இணைந்திருப்பது போன்று இருப்பவர்கள் சிறப்பான மேலான வழியை அவர்களால் காட்ட எவ்வளவு முக்கியமாக காரியமாகும். மிருக இச்சைகளால் அடக்கி ஆளப்படும் அநேக பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒழுக்கத்தோறும் காணப்பட வேண்டியது எவ்வளவு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அங்கே ஆண்டவர் சொல்கிறார், ஏசாயாவிலே, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்கிறார். எனவே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, ஆண்டுடைய அந்த மேன்மையான வழியிலே செல்லுவோமா? உங்களை என்னை ஒப்புக் கொடுப்போம். இந்த உலகத்தில் அநேக பாவமான சிந்தனை வந்தாலும், பாவமான காரியம் வந்தாலும், கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கிடவது. அப்படிப்பட்ட சிந்தையிலே நாம் வாழ்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவரை உறுதியாக நாம் பற்றி கொள்வோம். இந்த செய்தியை கேட்ட உங்களையும் இந்த நாளை பிறந்த நாளையும் திருமண நாளை காணுகிற பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.